உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார். புராணங்கள் சொல்லுகிறது, ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 5ஆம் வீட்டில் வந்து விடுகிறார். நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்கள் குரு பகவான் 5ஆம் வீடு புத்திர காரகனவர். குரு யாரு? கும்பராசிக்கு 2 கூடிய தனாதிபதி, 5 கூடிய யோகாதிபதி வீட்டில் இருக்கிறார். இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, 2 தனாதிபதி யோகாதிபதி வீட்டில் பணம் பல வழிகள் இருக்கும், தங்கமாக சேரும், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்க போறீங்க. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம். 5ல குரு வந்துட்டார், 9 பாக்கியத்தை பார்க்கிறார், 11 பார்க்கிறார். 5ல குரு வந்துட்டார், 9 பார்க்கிறார், 11 பார்க்கிறார், உடம்ப பார்க்கிறார். குரு உடம்ப பார்க்கறதுக்காகவே அப்படியே சுத்தி சுத்தி வந்து ரொட்டேஷன்லயே தேங்க்யூ 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ராசியில உட்கார்ந்து இருக்கிற ராகு அவ்வளவு சேட்டைகளை கொடுப்பாரு. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ராகு உடம்புல உட்கார்ந்தா மீனராசிக்காரன் போன வருஷம் என்ன கதியானானோ அதெல்லாம் இவங்களுக்கு ரோல் மாடலாம் தெரியும், கண்ணு முன்னாடி வந்து போவோம். ஆமா இல்ல, அந்த ஆளு தாங்கினாயா, அவன் தாங்குவான், நம்ம என்ன கதியாக போறோம். பிரச்சனை என்னன்னா, வலிமை உடையவர்கள் மட்டும்தான் ராகுவை எதிர்கொள்வாங்க. ராகுவை எதிர்கொள்றதுக்கே ஒரு வலிமை வேணும். நீ நீட் டு பி டிரான்ஸ்பரண்ட். அப்படி ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாம லவுட் ஸ்பீக்கர்ல கொடுத்தமா பேசுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலே ராகு வாயிலே போட்டு மிதிப்பான். இதுல கொஞ்சம் போக்குவரத்தாலாம் இருந்தா முடிஞ்சு போச்சாலதான். அப்படிப்பட்ட ராகுவை குரு பகவான் காப்பாத்துறார். குரு இப்படி பாக்குறார். குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உண்டாகி உடம்புல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மாறும். நானும் ஜெயிக்கிறேன் போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயிக்கிற நேரம் இது. சார் நீங்க என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு வின் இன் த ரேஸ். குரு பார்த்தாச்சு. குரு உடம்ப பார்த்தா என்ன ஆகும்? ஏதி திண்ணில் ஏதிரியே இல்லை
சார் முதல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை? நல்ல குடும்பம், நல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை? ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஜெயிப்பீங்கிற எண்ணம் தேவை. நான் ஜெயிப்பேன். ஒரு படத்துல சொல்ற மாதிரி மாடியில் ஏறி கையை தூக்கிட்டு நான் அம்பானி ஆவேன் அந்த நான் ஜெயிப்பேன் கிடையாது. அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு படி எடுத்து வைக்கணும். பாடுறா இவன்லாம் இதை பண்றான் அப்படின்னு பாக்குற மாதிரி, மக்கள் மதிக்கிற மாதிரி ஒரு கடையில எங்க இருக்கீங்க, யாராவது போன் பண்ணாங்கன்னா சொல்றா என்ன விஷயத்தா, சும்மா தானே போன் பண்ண அப்படின்னு சொன்னா தயவுசெய்து இந்த போன் எடுக்காதீங்க. நம்ம சும்மா இருப்போம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் போன் பண்றான். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? உங்களுக்கு ஒருத்தன் போன் பண்ணா சும்மா இருந்தா திட்டுவான். சும்மா இருக்கேன்னு யாரும் போன் பண்ணா அலோவ் பண்ணாதீங்க. அது உங்க சுயமரியாதைக்கு அசிங்கம். நீங்க எப்பயும் வேலை மேலதான் இருக்கணும். சார் நல்லா புரிஞ்சுங்க, கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே வேலை மேலேயே இருங்க. 2 பாலிசி தான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொன்ன சொல்லுங்க? ஒன்று வேலை மேலே இருங்க, அல்லது வேற மேலே இருங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அது கட்டு. ஒன்று வேலை மேலே இருங்க, இல்லைனாலும் வேலை மேலே இருங்க. ஏன்னா குரு உடம்ப பார்த்துட்டார், பிஸியாக போறீங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு குரு என்ன தருகிறார்? 5ஆம் இடத்துக்கு குரு புத்திரஸ்தானத்தை தருகிறார். தம்பி சதீஷ்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு, நான் கண்டிப்பா ஒரு ஆம்பளை புள்ள பெற்றுப்பேன், எழுதி வச்சுக்கோ. ஒரு மனிதன் வீர சபதம் எதுக்கு பண்றது? இதெல்லாம் ஒரு வீர சபதமாப்பா. அப்போ அந்த சத்தியத்தை யாருக்கிட்ட பண்ணி ப்ரூவ் பண்றாரு? நீங்க கரெக்டான ஒரு ஆளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. பாருங்க என்ன பிரதாபத்தை பாருங்க. ஏற்கனவே பட்ஜெட் உதைக்குது. பரவாயில்ல சார், 4-5 பேர் இருந்தா தானே குடும்பம். 4 பேர் இருந்தா கேரம் போர்டு ஆடலாம், 5 பேர் இருந்தா பஞ்ச பாண்டவர், அப்படி லிஸ்ட் போட்டே போலாம். சப்தஸ்வரங்கள் மாதிரி 7 பேரு, நவகிரகங்கள் மாதிரி 9 பேரு, தசாவதாரம் மாதிரி 10 பேர். எது எல்லாத்துக்கும் நம்ம ஊர்ல ஒரு கண்டென்ட் இருக்கு, டோன்ட் வரி. ஸோ அப்போ என்னன்னா புத்திர பாக்கியத்தை தந்து விடுகிறார். கும்பராசிக்காரர்கள் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா 2 பெண் குழந்தைகள் இருக்கு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படும். குரு பகவான் வந்தா இந்த மாதிரிலாம் ஏற்படும். இல்லை ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் இருக்கு, உங்களுக்கு 3வது ஒரு ஆண் குழந்தை வரப்போகுது. குரு பகவான் வரும்பொழுது அந்த புத்திர பிராப்தியை உண்டு பண்ணி தருகிறார். காலகாலமா நமக்கு இந்த ஆண் குழந்தை மேல ஒரு கிக்கு. கருத்தம்மா படம் வந்தபோது 96ல் அப்ப நம்ம பண்ண கூத்துக்கு தான் இப்ப என்ன அனுபவிக்கிறோம். இப்போ 90s கிட்ஸ்ல பிறந்த ஆண்களுக்கெல்லாம் கல்யாணமா முடியுது, பொண்ணே கிடைக்கல. ஸோ ஆண் குழந்தைகள் மேல கிக்குங்கிறதெல்லாம் வேஸ்ட். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 99% பெண் குழந்தைகள் தான் பெற்றுக்கிறாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறாங்க. ஆண் குழந்தைகள் கல்யாணம் பண்ண ஓடி போயிருது. ஸோ அதனால ஆண் குழந்தைகள் மேல நிறைய பேருக்கு இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, குருஜி எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா? எதுக்குப்பா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. 5ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது சொத்துக்களை மீட்டு தருகிறார். சொத்துக்களை மீட்டு தருகிறார். நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த சொத்தெல்லாம் சேர்த்துவீங்க. சில பேரா சொத்துங்கிறதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் சொத்து கிடையாது சார். முதல்ல தயவுசெய்து ஒரு கான்செப்ட்ல இருந்து வெளியே வாங்க. சொத்துன்னு இந்த ஊர்ல ஒரு டிஸ்கிளைமர், ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான். நகை, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் சொத்து அப்படின்னு வச்சிருக்கான். உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் சொத்து கிடையாது. சொத்துன்னா என்ன சொல்லுங்க? உண்மையில நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் சொத்து சார். ஒரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சொத்துக்குங்கிறதுல ஒரு வார்த்தை சொல்லி தரேன், புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பா 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார், பெருசா சம்பாதிக்கல, சொத்து சேர்த்தல. அப்படிங்கிறதுனால அப்பாவை இருக்காதீங்க. அப்பாவே ஒரு சொத்து. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. குழந்தை பெருசா படிக்கல, குழந்தையே ஒரு சொத்து. சொத்துங்கிறது ஒரு ப்ராஃபிட் கிடைச்சாதான் சொத்துன்னு எவனோ லூசு போய் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். ஒரு ஆள் இருக்கிறதே ஒரு சொத்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே சொத்து உங்களுக்கு விருப்பமானவங்களோ அவங்களோட இருக்கான், அவன் பெரிய பணக்காரன். சொத்து இல்லாதவன் யாரு தெரியுமா? யாருமே இல்லாதவன் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா சரியாயிடும். அதனால 5ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு பிரியமானவங்கள்லாம் கூடவே இருப்பாங்க. எனி டைம் அவங்க கூடவே இருப்பாங்க. சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. குரு பகவான் தரும் யோகங்களை அல்ல போக்குறீர்கள். உச்சகட்டம் யாருக்கு? நம்ம கும்ப ராசி நேர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான செயல்பாடு. பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போறார். உச்சகட்டம் சொல்றீங்க, உயர்ந்த நிலை தானே அப்படின்னா 100% உயர்ந்த நிலை தான். ஓகேவா? முடியாது, கிடையாது என்ற வார்த்தை இந்த ஒரு வருடத்துக்கு நீங்க பயன்படுத்தவே தேவையில்லை. குரு பகவான் அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து
தன்னுடைய பார்வை 9ஆம் பார்வை மூலமா உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்காரு. அந்த பார்வையை உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்போ உச்சகட்ட நிலையை நீங்க ஈஸியா அடைவீங்க. இவனால ஒரு அடுத்த பதவி உயர்வு கிடைச்சிருமா, அடுத்து ஒரு மதிப்பு கிடைச்சிருமா, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கல்ல, இனிமேல் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. குரு பகவான் தன்னுடைய செயல்பாடு மூலமா உங்களை சுற்றி உள்ள அத்தனை பேரையும் உங்களை பார்க்க வைப்பார். ஒரு மதிப்பாக, ஒரு மரியாதையாக, ஒரு அன்பாக உங்களை அவர் உங்க கூட இருக்கவங்களை அத்தனை பேரையும் செயல்பாடுகளையும் மாற்றி உங்களை புரிய வைப்பார். அதன் மூலமாக நீங்கள் உச்சகட்ட நிலைக்கு உறுதியாக போவீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவர் ராசியை 9ஆம் பார்வையை பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுவாக இருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ அந்த வலுவான தன்மை, ஒரு அற்புதமான தன்மை தான் குரு பகவான் தன்னுடைய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. ஃபர்ஸ்ட் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் மிதுன ராசியில் அமரப் போகிறார். அமர்ந்து உங்களுக்கு 9ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்காரு. ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுடைய அப்பா உறவு சிறப்பாக இருக்கும். உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்பாவுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலமாக என் அப்பா தான் என் உலகம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை இனிமே சிறப்பாக செயல்படும். அதுபோல் உங்கள் அப்பாவும் உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணுவார். இவனால வெளியூரில் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருஷம் உங்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்துவார். அளவு கடந்த அன்பு செலுத்துவார். உங்களுக்காகவே மெனக்கிடுவார். இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? இதில் அப்பாவோட ஒரு அன்பு சில நேரங்களில் சில மாற்றம் ஏற்படும். இப்போ ஒரு மகர ராசி குழந்தை மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருக்காருன்னா திடீர்னு என்ன பண்ணுவார், அந்த அன்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இவங்க சின்ன சின்ன சேட்டை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரிஷப ராசி பக்கம் அந்த குழந்தை மேலே பாசம் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த நிலை இந்த வட்டம் உங்ககிட்ட உங்களுடைய அப்பா முழுமையாக அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு கும்பராசினியர்கள் மீது தகப்பனாரும் சரி குருமார்களும் சரி ஒரு மதிப்பும் அன்பும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொட்டி கொடுக்க போறாரு குரு பகவான். நீங்க அதை எப்படி அப்சர்வ் பண்ணி எடுக்க போறீங்கன்னு நீங்க பார்க்கணும். எப்படி நீங்க அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதே போல ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு. அதெல்லாம் சொன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். வேலையில அழுத்தம், போராட்டம், கஷ்டம் இனிமே கிடையாது. வெற்றி, மகிழ்ச்சி, இன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி இடமாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. என்னை பொறுத்தவரை ஆல்ரெடி இடமாற்றத்துக்கான ரெடி ஆகிட்டீங்க. ஸோ அந்த இடமாற்றத்து மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேபோல் கும்பராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2.5 வருட காலமாக மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதேபோல் வந்து உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, புரிதல் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ புரிதலே இல்லைங்க, என்னை புரிஞ்சுக்கிற ஆள் இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தம் ஆல்ரெடி என்ன ஆகுது, உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் போனாலே மாற்றம் ஏற்பட்டது. இப்போ குருவின் பார்வை மூலமாக முழுமையாக தூய்மையாயிடுச்சு. மனசடியே தூய்மையாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. திருமண உறவுக்குள் உள்ள விரிசல் இருந்துச்சுன்னா அந்த உறவில் பலபடியும் பாண்டிங் ஏற்பட்டு ஒற்றுமையாகிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எப்பவுமே தனித்துவமாக தெரியணும்னு ஆசைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து தனியாக தெரியணும், நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வரணும், நம்மளுடைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் தடையாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த தடையெல்லாம் அப்படி தகுடுபடி ஆகி மாற்றத்தை கொடுக்கும். கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அள்ளி கொடுக்க வந்துட்டார். நீங்கள் அப்படியே அள்ளி எடுத்துக்கிற வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தபடியாக 2வது திருமணத்துக்காக காத்திருக்கேன். அதாவது முதல் மேரேஜ் முடிச்சு எனக்கு 2.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. நான் டைவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து விலகிட்டோம்.
ஸோ இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜ் முடியுமா, ஒரு உறவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக 2வது திருமணத்துக்கான பாக்கியம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும். நான் உனக்கு உதவி செய்கிறேன் சொல்லி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், மாற்றம் கிடைக்கும், முயற்சியில் ஒரு வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு, ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை. வெளிநாடு பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து உறுதியாக உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சந்தோஷம் அதிகமாகுது, பொறுப்புகள் அதிகமாகுது, பயன்படுத்திக்கோங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. தினமும், அதாவது டெய்லி எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. அதே போல் மாதத்தில் ஒரு நாளாச்சும் ஒவ்வொரு கோயிலில் உள்ள கோபுர கலசத்தை பாருங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் போய் பாருங்கள். மாதத்தில் பார்க்குறதை விட வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் ஒரு கோயிலில் போய் மனசாக சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு கோபுரத்தை பார்த்துட்டு அந்த கலசத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க ஒரு வருஷமும் சிறப்பாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, தடைகளை உடைச்சி வெற்றி பெறுவீங்கன்றது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் கோச்சார பலன்கள் ரீதியாக குரு பயிற்சி பலன்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுக்கு பூஸ்ட் அப்படிங்கிற விஷயம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கணும், உங்களோட மனசில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். நெறி தவறாத, அறம் தவறாத கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் இந்த மாதிரி என்ன பலனை கொடுக்க போகிறாரு, குரு பயிற்சி என்ன பலன் தரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அறம் தவறாத மனிதர்கள் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும், ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களை நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் அடுத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாது. இன்னும் கூடுதல் சொல்லணும்னா நம்ம செய்கிற செயலால் அடுத்தவங்க நமக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையா, அடுத்தவங்க பிரயோஜனப்படணும், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களான இந்த கும்பராசிக்காரர்கள் தான். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியை ஒட்டி மே மாதத்துலேருந்து வாழ்க்கை சிறப்பான யோகமான ஒரு மன நிம்மதியோடு வாழக்கூடிய, என்ன தான் பணம் சம்பாதிச்சோம் வச்சோம் மனசில் நிம்மதி இல்லைங்கன்னு சொல்கிற ஒரு இடத்துல மன நிம்மதியும் உங்களுக்கு முக்கியமாக சேரப்போகுதுன்றதான் நிதர்சனமான உண்மை. அது 2 வகையில் உங்களுக்கு தொழில் சார்ந்து, கடன் சார்ந்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிறப்பான யோக காலம் தான், மகிழ்ச்சியான காலம்ன்றதில் எல்லாரும் சந்தேகம் வேணாம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று அசுர குருவான சுக்கிரன், இன்னொன்று தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேருமே உங்களுக்கு சாதக அம்சத்தில் வந்துட்டாங்க. சுபர்கள் தான் சாதக அம்சத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா கிடையாது, அசுபர்களும் சாதக அம்சத்தில் வந்திருக்காங்க. அசுபர் நான் சொல்கிறது ராகு பயிற்சியாளர் ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி பயிற்சியாகி உங்கள் ராசியிலேருந்து உட்கார போகிறாரு. ஜென்ம ராகு சனி பொதுவாகவே ஜென்ம சனி தான் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் நாம் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா ராசி அதிபதி சனி பகவான் தான், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்போம் கும்பராசி ராசிக்காரர்களுக்கு. ஸோ அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சனியை போலவே வேலை செய்யக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் சனி செய்யக்கூடிய செயலில் இன்னும் வலுவாக செய்யக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா நிழல் கிரகமான ராகு தான். அவர் ராசியில் ஜென்ம ராசியில் உட்காரும்போது சின்ன சின்ன சோம்பல்கள் இருக்கும், உடல் ரீதியான சில அசதிகள் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் உடைச்சி நீங்கள் கண்டிப்பான முறையில் ஆக்டிவாக செயல்பட்டு வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைகிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு குரு தயாராக இருக்கார். ராசியில் ராகு உட்காந்தாலும் உங்கள் ராசிக்கே குருவோட பார்வை கிடைக்க போகுது. கும்ப ராசிக்கே மிதுன ராசியிலேருந்து குருவுடைய 9ஆம் பார்வை கிடைக்க போகுது. குருவுடைய 9ஆம் பார்வை நம்ம ராசியில் விழுகும்போது நல்ல பேர், மனக்குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு உட்காரும்போது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அதை குரு பார்வை மூலமாக பார்த்து நீங்கள் எடுக்கிற முடிவுகளை சரியாக்கிடுவார். நீங்கள் குழப்பத்தோடு எடுத்தாலும் சரி, குழப்பம் இல்லாமல் முடிவு எடுத்தாலும் சரி, உங்களோட முடிவுகள் உங்களோட செயல்களில் வெற்றியை கொடுக்குறதுல குரு அனுகூலமான நிலையில் இருக்கார். ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல இருந்து மிதுன ராசியில் அவர் உங்களுக்கு பார்வை கொடுக்க போகிறாரு. குரு பார்க்க நமக்கு என்ன கவலை, கோடி நன்மை தான் உங்களுக்கு. உண்மையிலே கும்பராசிக்காரர்களுக்கு கோடி நன்மையை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் குரு பயிற்சி இருக்க போகுதுன்ற நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அதை தாண்டி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு சனி பகவான். வேறு யாரும் இல்லை, சனி பகவான் தான் கும்பராசி அதிபதி. ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். அந்த குரு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு.
ஸோ குரு 5க்கு போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் குருவுக்கு ரொம்ப உகந்த ஸ்தானம். அங்கேருந்து மிகப்பெரிய நல்ல யோகங்களையும் நல்ல சந்தோஷத்தையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் உறவுகளில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் குருவுடைய நிலை. இது போக புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல குரு வர்றதும் புத்திரக்காரகம் குரு வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, குல விருத்தி ஆகிறது, புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருந்து தடை இருக்கவங்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, இதுக்கெலாம் வந்து ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. அதேமாதிரி பூர்வீக சொத்து வழிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்தை விற்று லிக்விட் கேஷாக கையில் காசு புழங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக வந்து நீங்கள் வந்து தான தர்மங்கள், இந்த இறை வழிபாடு இதெல்லாம் பெரிய ஈடுபாடு கொண்டவங்க, பயணங்களில் பெரிய ஈடுபாடு கொண்டவங்க கும்பராசிக்காரர்கள். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கான இனிமேல் நிறைய பயண வாய்ப்புகள் வரும். அதாவது நண்பர்களோடு சேர்ந்து தொழில் ரீதியாக பயணிக்கிறது, இல்லை கோயில்களுக்கு போகிறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, இது மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வரும். அதையெல்லாம் எப்பயும் போல் தட்டாமல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அதை தாண்டி உங்களால் முடிஞ்ச உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யுங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லை உணவு வாங்கி கொடுக்கலாம், இல்லை வந்து கல்விக்கான செலவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது தர்மம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர அந்த தர்மங்களும் உங்களை காத்து வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது போக தொழில் ரீதியாக உங்களுக்கு ராஜயோக காலமே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குரு பயிற்சியை தொடர்ந்து உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், வெளிநாட்டு டிரான்ஸ்போர்ட்டு, டூரிசம் ஃபீல்டு, எஜுகேஷன் ஃபீல்டு, அப்புறம் மெஷினரிஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்க போது. இன்னொரு விஷயம் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 2025 ஆண்டை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்கன்றதை நான் சொல்கிறேன். எதனாலும் கேட்டிங்கன்னா குரு ராகுவோட இணைவு இருக்குது, உங்களுக்கு குருவோடைய பார்வையே இருக்குதுன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உண்மையான முறையில் உங்களுக்கு வந்து பெரிய நல்ல ஆதாயமாக மாறி நிற்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேணாம். அது எல்லா நல்ல விஷயத்துலையுமே அது பிரதிபலிக்கும். அப்படின்றபோது உங்கள் வாழ்க்கைக்கு மிக வலுவான அடித்தளம் அமைச்சிக்கிறதுக்கு இந்த ஆண்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். சிறப்பான நிலையில் இருக்குது. கோச்சார கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கொடுக்கவும் போகிறாங்க. குரு முதல் ராகுலேருந்து சனி வரைக்கும் எல்லோரும் நல்ல பலனாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில், கோச்சாரம் அப்படின்றது தற்கால கிரக நிலைகள். இதை தாண்டி உங்களுக்கு தான் சிக்கல்கள் இருந்துருக்கு, அது இன்றைக்கி நாளைக்கு தீர்ற மாதிரி தெரியல, பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவர் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம், அது எப்போ தீரும் அப்படின்றலாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம், ஜனன ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு எனக்கு தொடர்புக்கு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கான பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதை தீர்க்கிறதுக்கான வழி என்ன, இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவுபட எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறேன். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகுறாரு. இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, அடுத்து குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு. கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம், இந்த 1 இயர் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டாரு. இப்போ உங்களுடைய ராசியில அந்த ராகு இருக்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த குரு பகவானுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் குறையக்கூடிய ஒரு நேரம், அடுத்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். தொழில் வளர்ச்சினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபம். இது நாள் வரைக்கும் தொழில எந்த விதமான ஒரு லாபமுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1 வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீண்ட கால ஒரு தசாபுத்திகள் நடக்குது, அந்த நீண்ட கால தசாபுத்திகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்க அதுக்குண்டான நிவர்த்திகளை செய்யுங்க. இப்போ உங்களுடைய ராசி மீதே ராகு இருக்கிறாரு அப்படின்ற போது அதிகப்படியான அந்த நாகருக்கு உண்டான சர்ப்ப தோஷத்திற்கு உண்டான நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படின்னாதான் அந்த
தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க முடியாது. இப்போ குரு பகவான் நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு நேரம். என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ, விவாகரத்து வழக்கு, குடும்பம் சம்பந்தமான வழக்குகள், என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ அதெல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு வழக்குகள் தீர்ப்பே முடிஞ்சாச்சு, ஆனா இன்னும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த செட்டில்மெண்ட்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதற்குண்டான ஒரு முழுமையான நேரமாக தான் இந்த ஒரு வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் வெறும் சண்டை சச்சரவுகளை போட்டுட்டு வந்த அந்த குடும்ப நபர்கள் இப்போ சமாதானத்துக்கு அந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான். எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை கடந்து வந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை, ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியையே அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தையும் அவருடைய ராசியையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்தையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கிறார் இந்த குரு பகவான். இதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகள் சம்பந்தமாக, கணவர் மனைவி சம்பந்தமாக, பெற்றோர்கள் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, இப்படி எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத தொந்தரவுகள் இதை மாத்திரமே அனுபவிச்சுட்டு வந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்புகளை இழந்து தவிர்த்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும். ஏகப்பட்ட கெட்ட பேரு, ஏகப்பட்ட அந்த ஒரு தேவையில்லாத பனிஷ்மெண்ட், இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமப்படாம நீங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வேலையில ஏற்கனவே வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு வேலை இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வேலையில நல்ல மாற்றம் வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி, அடுத்து வருமான உயர்வு, அடுத்து உங்களுடைய பதவிக்கு ஏற்ற அங்கீகாரம், இதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்காக நீங்க தான் முயற்சி செஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான தருணம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸோ இல்ல ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ ஒரு ஃபினான்ஸோ எந்த விதமான ஒரு தொழில் செஞ்சிருந்தாலும், பெரிய பெரிய ஷோரூம், நகைக்கடை தொழில், இந்த மாதிரியான எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழிலின் லாபம் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த புதிதான ஒரு தொழில் தொடக்கம்ன்றது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. அந்த அளவுக்கு அந்த குருவின் பார்வையும் குருவின் ஸ்தானமும் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம், அடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறது, ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படின்னு போனவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தவிட்டப்பான எல்லாமே பொண்ணு தான். எல்லா இடத்துலயும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, இப்படி எல்லா இடத்துலயும் உங்களுடைய வருமான வளர்ச்சி சார்ந்த ஒரு
நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எந்த இடத்துல நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும், அடுத்து கோல்டு வாங்கினா ரெட்டிப்பாகுமா, இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வருமானத்தை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. திருமண தடைகள் இருந்த அன்பர்களுக்கும் திருமண தடையை முழுவதுமாக விளக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க எட்டாத ஒரு வளர்ச்சியை, எட்டாத ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரம். இவங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகுவாங்களா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து உற்று நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரியான எல்லாருடைய பார்வையுமே உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் பெற போறீங்க. அடுத்து இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், உங்களுடைய தொழில்ல ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல நல்ல லாபம், புதுசா தொழில் செய்ய தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, தொழில்ல தொடங்கி ஒரு வருடத்திலேயே நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்கள். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. வெளிநாட்டின் மூலமாக அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை பெறுவதற்கும் ஒரு அதிகமான ஒரு யோகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி கால சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.